கடகம் அப்படின்னாலே ரொம்ப பாசக்காரங்க, ரொம்ப உயிருக்குயிரா பழகக்கூடியவங்க, உன்னதமானவங்கன்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கு. ஆனா கடகராசிக்காரங்களுடைய பிளஸ் இவ்வளவு விஷயம் இருக்கும்போது கடகராசிக்காரங்களுக்குன்னு ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, பாசத்தால ஏமாந்தவங்க, போராட்டத்தை மட்டும் சந்திக்கிறவங்க, போராடிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படின்னு கூடவே என்ன பண்ணலாம், இந்த ஹெட்டிங் உங்களுக்கு கொடுக்கும். கடின உழைப்புக்கான அங்கீகாரமே உங்களுக்கு இந்த வட்டம் தான் கிடைக்க போகுது. பொதுவாகவே கடகராசிக்காரங்க தான் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப நேசிப்பீங்க. ஆனா உங்க குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை அதே அளவுக்கு நேசிக்காங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. கடகராசி என்பவர்கள ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டீங்கன்னா அது மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய அற்புதம் நான் சொல்லிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு உங்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்கு ஒரு முறை உங்க லைஃப்ல ஒரு டிப்ரெஷன் வந்துகிட்டு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும். ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு, கடகராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடகம் அப்படின்னாலே ரொம்ப பாசக்காரங்க, ரொம்ப உயிருக்குயிராக பழகக்கூடியவங்க, உன்னதமானவங்கன்னு சொல்லி நிறையா சொல்லியிருக்கோம். ஆனால் கடகராசிக்காரங்களுடைய ப்ளஸ் இவ்வளோ விஷயம் இருக்கும்போது கடகராசிக்காரங்களுக்குன்னு ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, பாசத்தால் ஏமாந்தவங்க, போராட்டத்தை மட்டும் சந்திக்கிறவங்க, போராடிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படின்னு கூடவே என்ன பண்ணலாம், இந்த ஹெட்டிங்கும் உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிறதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து போராட்டம்னா, கஷ்டம்னா, துன்பம்னா அப்படிங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியக்குறி வச்சு அப்படியே எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு, எல்லாத்தையும் வைரஸ் எப்படி நம்மளை அட்டாக் பண்ணால் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வைரஸ் அட்டாக் செய்ய என்ன பண்ணுவோம், ஆன்டிவைரஸ் போட்டு காலி பண்ணுவோம்ல, அது மாதிரி தேவையில்லாத உறவுகளை போல டீஆக்டிவேட் பண்ணிட்டு தேவையான எனர்ஜி பவரை மட்டும் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் புதுப்பிக்க போகிறீங்க. புதிய வரவு கடகராசிக்கு கட்டாயமாக உண்டு. என்ன சார் புதிய வரவுனா, அது உறவா அல்லது வேறு உறவா அப்படின்னு கேட்குறீங்க. உன்னதமான கடகராசிக்காரர்களுக்கு உன்னதமான ஒரு அன்பான உறவு கிடைக்கும். புதிய வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய நட்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய அன்பான பாசமான உறவுகள் தேடி வந்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட நம்மளுடைய கடகராசி என்பவர்களில் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தமான, நான் எவ்வளவோ முயற்சி எடுக்க என் முயற்சிக்கான சரியான பலன் கிடைக்க மாட்டேங்குது, எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கேன், என் மனசு ஒரு சில நபர்களுக்கெல்லாம் இதை செய்யாதன்னு சொல்லுது, ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க மேலே இறக்கப்பட்டு செய்கிறேன். ஸோ ஆனால் அவங்க என்னை வச்சு செய்கிறாங்களே, அவங்ககிட்ட எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வராதா அப்படின்னு எதிர்பார்க்குற கடகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் சூப்பராக வாழக்கூடிய யோகம். கடின உழைப்புக்கான அங்கீகாரமே உங்களுக்கு இந்த வட்டம் தான் கிடைக்க போகுது. பொதுவாகவே கடகராசிக்காரங்க தான் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப நேசிப்பீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை அதே அளவுக்கு நேசிக்காங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல் வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகள் மூலமாக நிறைய டார்ச்சர், நிறைய பிரச்சனை. உங்களுக்கு எப்பொழுதுமே இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறக்காண்டி எவ்வளவோ பொறுமையாக இருப்பீங்க. ஆனால் உங்களை கஷ்டப்படுத்துவது மட்டுமே உங்களுடைய மேலதிகாரி ஒரு குறிக்கோளாக வச்சுருப்பாங்க. இதனாலே பல கடகராசிக்காரங்க ஒரு நிலையான தன்மையில் வேலை பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட கடகராசி என்பவர்களில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டிங்கன்னா அது மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய அற்புதம் நான் சொல்லிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு உங்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் லைஃப்பில் ஒரு டிப்ரெஷன் வந்துக்கிட்டே இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கடந்து சில விஷயங்களுக்காக விட்டு கொடுத்து போய் வாழ வேண்டிய தன்மை உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் நான் இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே தான் கவலைப்படாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே பயணிக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த கடகராசியில் பிறந்த பெண்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, ஸோ வெரி டேலண்ட். அதாவது ஒரு கடகராசிக்காரங்க அக்காவாக கிடச்சா, ஒரு கடகராசிக்காரங்க தங்கச்சியாக கிடச்சாங்க, அதே போல் கடகராசிக்காரங்க அத்தையாவோ அல்லது சித்தியாவோ ஒரு ஒரு உறவாக ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அது மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னா நீங்கள் ஒரு அம்மா ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான்
உங்கள் கூட இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அவங்க கண் கலங்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீலிங் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்காக எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்படி செய்கிற ஒரு நல்ல குணம் உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சனால தான் பல பேர் உங்கள்கிட்ட நடித்தே ஏமாற்றி வாங்கியிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட அன்பை காட்டுற மாதிரியே ஏமாற்றி வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை சந்தித்து வந்த நீங்கள், இந்த அளவுக்கு துரோகங்களை சந்தித்து வந்த நீங்கள் இனிமேல் தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பே இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. மனசில் ஒரு நிலையான தன்மை கிடைக்க போகுது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதே போல் கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. சார் கொடுத்த பணம் வரமாட்டேங்க சார், என்ன பண்ண தெரியல, இது எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. சரியா? அப்போ கடன் பிரச்சனை மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குன்னு ஓகே சார். ஆனால் நான் ரொம்ப நேசித்தேன் சார், உண்மையிலே எனக்கு அவங்க தான் உலகம்னு நினச்சேன், அந்த பொண்ணு தான் என்னுடைய வாழ்க்கைன்னு நினச்சேன், அந்த அண்ணன் தான் என்னுடைய ஒரு முன்னுதாரணம்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, அவங்க என்னை விட்டு விலகுறாங்க. எனக்கான அன்பு வேணும், எனக்கான சந்தோஷம் வேணும், ஆனால் நிலையான தன்மையில் என்னால் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்க முடியல. நைட்டு வந்து தூங்கும்போது நினச்சி தூங்குறேன், இனிமேல் இப்படி தான் இருக்கணும், உன்னை ஏமாத்துறாங்க நானே நினைக்கிறேன், நானும் உணர்கிறேன். ஆனால் இதுலேருந்து வெளியே வர முடியல சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துக்கிருக்கீங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய ராசி, உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரத்தை கீழே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். அதாவது கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திரக்காரங்களும் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், கடகராசியில் பிறந்த நம்மளுடைய ஆயுத நட்சத்திரக்காரங்களும் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கிறதும் கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்களுக்கான அற்புதமான வழிபாடை என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயோ அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேயோ நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கட்டாயமாக உங்களுக்கான அற்புதமான வழிபாடை, ஒரு தெய்வ சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய வழிபாடை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை மறக்காமல் பண்ணக்கூடிய கடகராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து எல்லா விதமான மாற்றத்தையும் சந்தித்து சூப்பராக இருக்க போகிறீங்க, சிறப்பாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை வெற்றி படிக்கட்டு மாதிரி சூப்பராக இருக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்படியே சிந்தாமல் சிதறாமல் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் இவர் என்ன சொல்கிறாரு, இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. பல நேர்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, சில நேர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு நினைக்கிங்க. தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். சரியோ தவறோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணணும், நீங்கள் பதிவிடணும். அப்போ தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதன் போல் நானும் என்ன பண்ணுவேன், புதிய புதிய விஷயங்களை கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சொல்ல ரெடி ஆயிடுவேன். மேலும் இப்போ நீங்கள் பார்த்த அத்தனையுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 20-30%. இது வந்து சுய ஜாதகம் கிடையாது, ராசியின் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்குரிய பலன் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். எப்போ சார் நிம்மதியாக இருப்பேன், எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ தான் வேலை கிடைக்கும், எப்போ என்னை வச்சு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுப்பேன், இப்படி நிறைய கேள்விகளுடன் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஈஸியாக சொல்ல கேட்டுக்கோங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாடை குறிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கல, நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 5 மணி சாயங்காலம்னா அதே தான் அமெரிக்காவில் அந்த டைம் அப்படியே மாறுது.
மலேசியாவில் டைம் மாறுது, அதேபோல் ஜப்பான்லேயும் மாறுது. ஸோ இந்த டைம் வேரியேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்குற டைம் உங்களுக்கு சாதகமான டைமாக நான் கொடுக்கணுங்கிறக்காண்டி கேட்குறேன். ஓகேவா? ஸோ கட்டாயமாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாநிலத்துலேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ இதை வந்து கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து பதிவிடணும். அதே போல் நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு எனது மனதார மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிண்டு, அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.